அதாவது ஒருவன் நடந்தான் நடந்தான் பெரும் பொட்டல் காடு, பேருக்கு ஒரு மரம் கூட இல்லாத பெருங்காடு, பொட்டல் காடு. அந்த காட்டில் அவன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தான். ஏன்னா தாகம் தணியவில்லை, அவனுடைய தாகம் தணிய வேண்டும். என்ன தாகம் தணியன்னா ஏதாவது ஒரு கிணத்தை பார்த்து போயா அப்படின்னு சொல்லலா, இல்லை, அவனுடைய தாகம் வேறு. அந்த தாகம் தணிய வேண்டும் என்றால் நடந்தே தீர வேண்டும், பயணித்தே தீர வேண்டும், அவன் இலக்கை அடைந்தே தீர வேண்டும். அதற்காக நடந்தான் நடந்தான், தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். வெயில் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. உச்சி வெயில், அதுவும் பங்குனி மாத வெயில், 104 டிகிரி பாரன்ஹீட் வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. நாக்கு வெளியே தள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது. நெத்தி பொட்டில் இருந்து அப்படியே வேர்வையெல்லாம் அப்படியே வடிந்து ஒழுகிறது. அவனுடைய சட்டையெல்லாம் ஈரமாகிவிட்டது. அந்த அளவில் வெயிலுடைய தாக்கம், நாக்கு வறண்டு கொண்டிருந்தது. ஆனால் அவன் மனதில் இருந்த தாகம் மட்டும், தாகம் விடவே இல்லை. தாகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன தண்ணி தாகமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அவனுடைய தாகம் வேறு, கொள்கை, லட்சியம். அந்த தாகத்தில் அவன் பயணித்து கொண்டிருந்தான். வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் போது சற்றே இளைப்பாற வேண்டும், எங்கேனும் ஒரு மரம் கிடைக்குமா? அவன் மரத்தை தேடியது. ஆபத் பாண்டவன் போல் அங்கே ஒரு கள்ளி, மட்டக்கள்ளி நின்றது. மட்டக்கள்ளி நிழலில் ஒதுங்கினான். இந்த மட்டக்கள்ளி நிழலில் ஒதுங்கியவர்களுக்கு தான் ஒரே ஒரு கள்ளி தான் என்றது. அந்த மட்டக்கள்ளி நிழலில் ஒதுங்கினான். மட்டக்கள்ளி நிழலில் ஒதுங்கியவர்களுக்குத்தான் தெரியும் வெயில் காலத்தில் இது எந்த அளவுக்கு இணல் தரும், இணல் தராது, வெக்க எவ்வளவு அடிக்கும் அப்படிங்கிறது ஒதுங்கியவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சுகத்தையும் அவன் அனுபவித்தான். மட்டக்கள்ளி நிழலில் நின்றான். காலில் சூடு, செருப்பு இல்லை, சூடு தாங்கவில்லை. ஒரு காலை தூக்கி மறுகாலை வைத்து, ஒரு காலை தூக்கி மறுகாலை வைத்து, அப்படி மாற்றி மாற்றி அவன் நின்று கொண்டே இருந்தான். வெயிலில் தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழல். இந்த சூழலில் இந்த கதை எதற்கு, ஏன் என்று கேட்பவர்களுக்கு இறுதியாக முழு விடை கிடைக்கும். முழுமையாக பார்க்க வேண்டும். இப்போது சமீப காலமாக நமது வீடியோவை யாரும் பார்ப்பதில்லை, பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஏன்னா தேர்தல் கால சிந்தனைகளில் இருப்பார்கள். நாம் எதை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு அதனால் நம்ம புறக்கணித்து விட்டு போகிறார்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கதையினுடைய ஆழம், அது சொல்லக்கூடிய நீதி என்னங்கிறத பார்க்கணுன்னா இந்த கதையை முழுமையாக பாருங்கள். இந்த கதையில் அந்த கதாநாயகன் அந்த கள்ளி நிழலில் ஒதுங்கி நிற்கிறான். காலை மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி வைத்து கொண்டிருக்கிறான். அப்போது எதிரே ஒருவர் வேக வேகமாக வருகிறார். வெயில், தாங்க முடியாத வெயில் அல்லவா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றாயர் மட்டும் போட்டுக்கிட்டு வேட்டியை உறிஞ்சி தலையில் கட்டிக்கிட்டு, வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தலையில் கட்டிக்கிட்டு வரார். இவன் பார்க்குறான், ஏப்பா நமக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது, அந்த துணையை வைத்து நம்ம அடுத்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி, அண்ணே தம்பி இங்கே வாப்பா அப்படிங்கான். முதல்ல அண்ணன்ட்டான், பின்னாடி தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு உடனே அந்த நபர் சரி இந்த கள்ளி இணலில் நம்ம நின்றுடலாமான்னு நினச்சி அவர்கிட்ட வர்றார். அந்த உடனே தலைப்பை ரொம்ப அழகாக இருக்க, நான் கொஞ்சம் கட்டி பார்க்கட்டுமா அப்படின்ன உடனே அவன் இந்தா தாராளமாக கட்டிப்பாரு, நம்ம தான் கள்ளி நிழலில் நிற்க போகிறோமே நினச்சி அவன் கட்டிப்பாருன்ட்டு கொடுக்கான். அந்த உடனே வாங்கி சடக்குன்னுட்டு காலுக்குள்ளே போட்டுக்கிட்டு, வேட்டியை காலுக்குள்ளே போட்டுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு நிற்கான். ஏன்னா சூடுமா ஏறாதில்ல காலுக்கு. அவன் பறக்க பறக்க முடிச்சான். சரி இவன் காலில் மேய்ச்ச வேட்டியம்மா அவன் தலையில் கட்டுவானா. அவன் தலை கையை நீட்டி அவன் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு விறுவிறுன்னு நமக்கு அங்கே ஒரு இணல் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் விறுவிறுன்னு போயிட்டான். அடுத்தால ஒரு தம்பி வரான். தம்பி இங்கே வாப்பா அப்படின்னா. அவன் கிட்ட நின்னோடனே சட்டப்பையை தட்டி பார்த்தான். சட்டப்பையில் ஏதோ ஓரளவு தேவையான நிதி இருந்தோடனே அந்த நிதியை வாங்கி பைக்கில் சேர்த்துக்கிட்டான். அந்த தம்பியும் சரி இவன் இப்படித்தான் அப்படின்னு நினச்சி அவன் போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்த உடனே அந்த கள்ளி இருந்த தூருக்குள்ள ஒரு
பொந்து, அந்த பொந்துக்குள்ள இருந்து பாம்பு அப்படி படம் எடுத்து வருது. இவன் பார்த்தான், சிரித்தான், நம்ம அழுப்பான். ஆமாம், அது ஜாதி பாம்பு. ஜாதி பாம்பு அவனுக்கு ரொம்ப வேண்டிய பாம்பு, அதனால் நம்ம அழுப்பான்ட்டு சிரித்தான். கள்ளி அவனுக்கு தொடர்ச்சியாக நிழலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கள்ளி தொடர்ச்சியாக நிழலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி வாரவங்க போகிறவங்க யாரையும் நிறுத்தாமல் அப்படியே அவனுடைய வேலைகளை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அந்த நிழல் அவனுக்கு தொடர்ச்சியாக நிழலை கொடுத்து கொண்டே இருக்கு. கள்ளி நிழல் தான் இருந்தாலும் அந்த கள்ளி நிழல் எந்த அளவில் அவனுக்கு நிழல் கொடுக்கும் என்பது வேறு விஷயமானாலும் வாரவங்க போகிறவங்க அந்த நிழலில் நிப்பாட்டாமல் அவனால் முடிந்த அளவு அவர்களிடம் யாசகம் பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அதிலேயே நின்று பயணித்து கொண்டு இருக்கிறான். அங்கே பாம்பு ஒன்று அவனுக்கு அவன் நிழலில் நிற்கிறது. அது நல்ல ஜாதி பாம்பு. இந்த கதையை நம்ம இதுக்கு மேலே நீட்டவே வேண்டாம். அந்த கதை அதுவரை அப்படியே நிப்பாட்டிட்டு பார்த்தோம்னா கடைசியாக கூட ஒன்றை சொல்லிடணும். அதை கட்டாயமாக சொல்லிட வேண்டியிருக்கு. அங்கேருந்து வேக வேகமாக ஒருத்தன் ஓடியாந்தான். அது கோவணம் மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆமாம், கோவணம் பாய்ச்சிக்கிட்டு வந்தவன் என்னடா இவ்வளோ வேகமாக வரானே, கோவணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வரான்னா, இந்த காட்டில் கோவணத்தோடு வரானா இதில் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு கோவணத்தை உறிஞ்சாதான் விடுவேன் அப்படின்ட்டு அதையும் உறிஞ்சிக்கிட்டு தான் அவனை விட்டான். ஆனால் உறிஞ்ச கோவணத்துள்ள சில்லறை நிறையா இருந்துச்சு. இவனுக்கு தேர வேண்டியது தேரணும். அது எதை உறிஞ்சான்னு இவனுக்கு தேர வேண்டியது தேரணும். அதுதான் இவனுடைய நோக்கம். கள்ளி நிழலில் நிற்கக்கூடிய இவனுடைய நோக்கமே அதுதான். இவனுக்கு சேர வேண்டியது தேறிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவன் அந்த கோவணத்தையும் உறிஞ்சு அவன் அந்த 100 நிர்வாணமாக அம்மனமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் கோவணத்தை உறிஞ்சு பார்க்க உள்ள நிறைய சில்லறைகள் நோட்டுகள் இருக்குது. அவனுக்கு தேர வேண்டியது தேறிச்சு. இப்படியாக அவனுடைய காலத்தை அந்த கள்ளி நிழலிலே கழித்து கொண்டிருக்கிறான். அந்த ஜாதி பாம்பு அவனோடே இருக்குது. ஏன்னா அது ஜாதிய நேசம் அவனுக்கு வந்து விட்டது. அதனால் ஜாதி பாம்பு அங்கே இருக்குது. இப்போ யார் இந்த கள்ளி நிழலில் நிற்கக்கூடியவர்? யார் கள்ளி யார் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய விடையாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கள்ளி நிழலில் நிற்பவன் அருமை அண்ணன் சீமான் அவர்கள். கள்ளியாக நம்ம சொல்வது ஈழம். அந்த ஈழத்தை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் இவ்வளோ நாளும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பாம்பு இருக்கு பதிலா, அது ஜாதி பாம்பு. ஜாதிய பற்று, அது குடிதேசிய கோமாளியாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு துணை செய்து அந்த வகையில் அண்ணன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அண்ணனுக்கு இந்த கதை போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படிங்கிறது அண்ணன் தொடர்ந்து பேசுவதை வைத்துத்தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா அண்ணன் புதிய புதிய கதைகளை விட்டு கொண்டு இருக்கிறார். ஏன் விடுதாருன்னா அவருக்கு நாக்பூர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பதோ அதை பேச வேண்டும். இங்கு இருக்கிற திராவிட கட்சி தலைவர்களை இழிவுபடுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். அதுதான் நோக்கம். அவர்களுடைய வாக்கு வங்கிகளை மடைமாற்றுவதற்கு என்ன முடியுமோ செயல் திட்டம் அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்களோ அந்த செயல் திட்டத்தின்படி சீமான் அவர்கள் தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி வளப்பற்றப்படாத வேண்டிய கட்சியினுடைய சின்னத்தை வாங்காமல் விற்று விட்டார். அதற்கு பெரிய அளவில் நாக்பூர் பணம் கொடுத்துருக்கிறது. இவன் 1000 கத்துவான். தம்பிகள் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். அவங்க தான் தருதலை என்ற லிஸ்ட்டில் இருக்கான்ல. கோமணத்தை கூட உறிஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடிய அளவில் இருக்கிறான்ல. அதுதான் தற்கூரி தம்பிகள். நாம் தமிழர் தம்பிகள் கோமணத்தையும் உறிஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடியவன். அந்த கதைக்கு பொருத்தமானவர்கள் அவர்கள்தான். அந்த அனைத்தையும் உறிஞ்சி இவனுடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக, சீமானுடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக இவனுடைய வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான். இவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை தான் இவனுக்குரியது, இன்னொரு பிள்ளை இவனுடைய அந்நியார், அதாவது கயல்விழியினுடைய அக்கா மகன். அதை எதுக்கு இவன் வச்சிருக்கான்? என் பிள்ளைன்னு சொல்லான்னா, அக்கா புருஷனுக்கும் அக்காவுக்கும் ஆகாமல் இருக்குது. அக்கா புருஷன் யூஎஸ்ஏல இருக்கார். அவங்களுக்கு சொத்து, இந்த பையன் பேரில் இருக்க சொத்து
50 கோடி ரூபாய்க்கும் மேலே இருக்குது. அந்த 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க சொத்து ஆட்டையை போடுவதற்காக எம்பிள்ளை என்று மாரடித்து அழுது கொண்டு இருக்கிறான் இந்த சீமான். இந்த சீமானை பற்றி பேசுவதென்றால் அரசியலில் தமிழர்களை மடையர்களாக முட்டாளாக நினைத்து கொண்டு இவன் பேசுகிறான், கத்தி பேசுகிறான் தொடர்ந்து. அதாவது நல்ல சொல்வீச்சு இருப்பதனால், அந்த சொல்வீச்சு இருப்பதனால் மக்கள் ஒரு மயக்கத்தில் அவனை நம்புகிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் கூட ஒருவர் சொன்னார், சீமா நல்லா கத்தி பேசுதாம்ல, பெரிய சத்தம் போடாமல, அதனால நான் ஓட்ட போட்டேன். இப்படி ஆட்களும் இருக்கிறார்கள். அதாவது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் இல்லை. சீமான் என்பவன் யார், எந்த நிழலில் ஒதுங்கி இருக்கிறான், ஈழம் என்ற அந்த கல்வி நிழலில் ஒதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டுமானால் அவனோடு பயணிக்கின்ற தம்பிகள் அந்த கோவணத்தையும் கலத்தி கொடுத்துட்டு போகிறானே, அவனை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்?